பெரிய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் எப்படி அடையாளப்படுத்தா தெரியுமா? யோனாவிலும் பெரியவர் இங்கு. ஏன்னா இஸ்ரவேலில் யோனான்னு சொன்னால் ரொம்ப பாப்புலரான தீர்க்கதரிசி. ஏன் யோனா பாப்புலரான தீர்க்கதரிசி தெரியுமா உங்களுக்கு? எரேமியா வெளிநாடுகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. ஆனால் எரேமியா வெளிநாட்டுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லலை. எங்கேருந்து தான் சொன்னார்? இஸ்ரவேலில் இருந்து. ஆனால் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் இருக்கிற ஜனத்துக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர் யார்? யோனா. ஆனால் அவருக்கும் இதே மாதிரி ஒரு செடி கிடச்சிச்சு. என்ன செடி? ஆமணக்கு. அவருக்கு சூறை செடி, இவருக்கு ஆமணக்கு செடி. அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இதே ஜெபம். ஒருவேளை எலியா ஜெபத்தை இவர் கேட்டிருப்பாரோ? யாரு? இந்த யோனா. முன்ன பின்ன நம்மளால ஒருத்தர் இப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. இந்த தீர்க்கதரிசிகள், கர்த்தரால் பயன்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் ஆண்டவரோட நெருக்கமாக இருப்பாங்களா? அதனால இப்படியெல்லாம் அவங்க பல நேரங்களில் பேசுகிறாங்க. ஆமாம், அங்கே பாருங்க, யோனா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. முதல்ல 3. இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ள. 2 பேருமே ஒரே மாதிரி ஜெபம் தான் பண்ணியிருக்காங்க. பல நேரம் உங்களுக்கு அப்படி தோணுதா? ஆமாம், என் பிராணனை எடுத்துக்கொள்ள. இல்லை 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 இல்லை, தேவன் நம்மளை வச்சிருக்கிறதுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. நான் எப்பயுமே அப்படித்தான். எப்பயும் ஒரு நாள் தேவனுடைய திட்டம் தாமதிக்கும் போதெல்லாம் நான் நினைக்கிறது, நம்மளுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கார், திட்டம் நிறைவேறும். வயதானவங்கெல்லாம் யாரும் பயப்பட, இன்னும் சாகலை இல்லை, அவசரப்படாது, பதட்டப்படாது, ஒரே கண்ணீர் இருக்கட்டும், நம்பிக்கையோட கர்த்தருடைய திட்டத்துக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பது. டைம் இருக்கு. சாவ போகிறேன் சீக்கிரமாக செய்யுங்க. நம்ம கண்கள் அவருடைய நீதியை காணும், அவருடைய மகிமையை காணும், அவருடைய வல்லமையை காணும். இங்கே பாருங்க, இவர் எதுக்கு இப்போ போகிறேன்னு சொல்கிறாரு? வாசிங்க. நலமாயிருக்கும் என்றான். 8ஆம் வசனத்தை வாசிங்க. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால், வெயில் தலையில பட்ட உடனே அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாய் இருக்கும் என்றார். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதா. எப்படி பேசியிருக்காரு பாருங்க ஆண்டவர்கிட்ட. சாகிற வரை எரிச்சலா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன காரியம்? ஆண்டவர் முதலாவது யோனாவை எங்கே போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னார். இவர் எங்க போனாரு? பேசாமல் போகாமலாவது இருக்கலாம்ல. நிறைய பேர் இப்படி தான் சர்ச்சுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு பைபிளையும் தூக்கிட்டு வந்துட்டு வராமையாவது இருக்கலாம். வந்துட்டு தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு பதிலாக வேற எங்கேயோ போயிட்டு உள்ளே வர்றது எவ்வளோ கஷ்டம். ஞானஸ்தானம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒரு கிறிஸ்தவனா உலகத்தில் வாழ்கிறது கஷ்டம். அப்போ எங்கே போச்சோன்னா எங்கே போயிடணும்? நினிவேக்கு போச்சோன்னா எங்கே போயிடணும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தியாகம் பண்ணியாச்சு. அப்போ எங்கே போயிருக்கலாம்? ஆமாம், நானாக இருந்தேன்னா வரமாட்டேன்னு சொல்ல, வந்துட்டா எங்கே தான் போவேன்? நினிவேக்கா போகணும். ஆனால் இவர் நினிவேக்கு போகாமல் எங்கே போகிறாரு? தர்சீஷுக்கு போகிறார். போயிட்டு அதை விட கொடுமை என்ன தெரியுமா? போயிட்டு நம்ம ஆளுகளுக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அவர் அடித்தட்டில் போய் நல்ல சரக்கை எடுத்து வச்சுட்டு, இந்த சரக்குன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சரக்கு இல்லை, எது அந்த கப்பலில் வருதுல்ல, அந்த வந்திருக்கிற அந்த சரக்கு பெட்டகம்லாம் அடியில் போட்டு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து வச்சு நல்லா தூங்குறார். யாரு? ஆமாம், ஆண்டவர் சித்தம் செய்யாமல் ஆளுக்கு என்ன வருது? தூக்கம் வருது. நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கார். ஆனால் திடீர்னு கர்த்தர் ஒரு பெருங்காற்றை அனுப்ப கப்பல் எப்படி ஆடுது? இப்படி ஆடு. மேலே இருக்க ஒருத்தன் கூட தூங்கலை. எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, கப்பலில் தூங்குன யோனா, அங்கே தூங்குனானே பேதுரு, எங்கே ஜெயிலில் தூங்குன பேதுரு, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எப்படி அவங்களால தூங்க முடிஞ்சிச்சு? இந்த தூக்கம் கர்த்தரே கொடுத்த தூக்கமாக தான் இருக்கும். நல்லா தூங்குறேன். இவங்க மேலே உட்காந்துட்டு என்னன்னு தெரியலையே, கடவுள் தெய்வ குத்தம் ஆயிடுச்சா, என்ன இப்படி ஆயிடுச்சு, அவன் பேசிகிட்டு இருக்கான். ஐயோ என்னன்னு தெரியலையே. கடைசியில் சீட்டு போட்டு பார்த்தா யார் பேரில் விழுகுது? ஏன்னா ஆளை காணும், சீட்டு பேரில் விழுகுது. டிக்கெட்டு எத்தனை பேரா எடுத்திருக்கான், எத்தனை பேரா இருக்கா? போட்டா யோனா கீழே வந்து தட்டினாடே, என்னடா பண்ணிட்டு இருக்க
அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவ்வளோ வீர வசனம் வேற. நான் எபிரேயன், உண்மையான கடவுளுடைய ஊழியக்காரன். ஆமாம், இதுக்கு மட்டும் நம்ம ஆளுகளுக்கு குறைச்சலே கிடையாது. ஏரியாவில் போனால் எங்கள் கடவுள் தான் உண்மையான கடவுள், உங்கள் கடவுள்லாம் கல் மண் இதெல்லாம் நம்ம ஆளுங்க வேகமாக சொல்லிடுவான். ஆனால் எங்கே தான் கிளம்பி போவான்? தர்சீஸுக்கு தான் வண்டி ஏறுவான். கடைசியில் எனக்கு அதில் என்ன தெரியுமா, அந்த யோனா மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு என்னை தூக்கி எங்கே போடுங்க. இப்போ ஒரு தேசத்தில் அந்த பசிபிக் மகா சமுத்திரத்தில் நினைக்கிறேன், ஒரு மனுஷன் கடலில் புழுந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது திமிங்கலம் அவனை முழுங்கிருச்சான். முழுங்கின உடனே அந்த திமிங்கலம் என்ன பண்ணுமா, உள்ளே கொண்டு போயிட்டு ஆண்டவருடைய படைப்பில் மனுஷன் அது என்ன பண்ணாதான் ஜீரணம் பார்க்காது. திமிங்கலத்துக்கு ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை கொடுத்துருக்காரு. வேத வசனம் எவ்வளோ உண்மைங்கிறத பாருங்கள். தப்பி தவறி அது மீனை சாப்பிட தான் மேலே வருமா. இது மீனை சாப்பிட வந்த நேரத்தில் இவன் கடலில் மிதந்துக்கிட்டு இருந்தான், ஏதோ ஆராய்ச்சி பண்ண. அவனை சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போயிட்டான். போனவொன்னே திமிங்கலம் ரியலைஸ் பண்ணிவிட்டு இது நம்மளோட ஆகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவனை உள்ளே வச்சுட்டு திரும்ப கடலுக்கு அடியிலிருந்து மேலே வந்து வாயை ஆணை திறந்து துப்பிடுச்சு. அப்போ திமிங்கலங்கள் மனுஷனை டைஜஸ்ட் என்ன செய்யலை, பண்ணலை. இந்த செய்தி யூடியூப்பில் இருக்குது, வேணா பார்த்துக்கிறேன். நிறைய நம்ம தமிழ் சேனல்கள்லாம் எடுத்து போட்டாங்க. ஆண்டோடைய வேதம் போய் சொல்லாது. ஆனால் எலியாவுக்கு ஃப்ரீ டிக்கெட்டு, திமிங்கல வண்டி. என்ன வண்டி? ஆமாம், இப்போ தர்சீஸ்லேருந்து எங்கே போகணும்? அவங்க நினிவேக்கு போகணும். அந்த மகா பெரிய கடல், அந்த கடலில் மெதுவாக அதிலேருந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க, தேவ சித்தம் செய்யாமல் வேறு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா திமிங்கலத்துக்குள்ளே போக வேண்டியது வரும். திமிங்கலத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சங்கீதம் வேற பாடணும். அந்த சங்கீதத்துக்குள்ளே பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை என்ன பண்ணுறாங்களா, ஆண்டவர் ஆசீர்வாத வார்த்தைகள் மூலம் அனுப்பும் போதெல்லாம் போக்கடிச்சு கடைசியில் திமிங்கலம் வந்து துப்பிட்டு போயிடுச்சு. எங்கே? நினிவேல. அங்கே போய் உட்காந்துட்டு நினிவே ஃபுல்லாக பிரசங்கம். 40 நாள் அழிய போகுது. பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்களா? வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்கள் 40 நாள் சாக போகிறடா டே, 40 நாளில் சாக போகிற டே, 40 நாளில் சாக போகிற. ஏன்னா பயங்கரமான பிரசங்கம் தான். கேட்ட உடனே ஆடு மாடு எல்லாம் 3 நாள் புசியாமல் குடியாமல் ராஜா முதற்கொண்டு. இஸ்ரவேலில் கூட இப்படி சரித்திரத்தில் நடந்ததில்லை தெரியுமா? இஸ்ரவேல் ராஜாக்கள் கூட இப்படி ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்டாமல் உபவாசம் இருந்ததில்லை. அந்த அளவிற்கு கர்த்தரை பார்த்து புறஜாதிகள் பயந்தார்கள். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வந்து வேதத்தில் திறந்து வைத்து வசனத்தை கேட்கிறேன்னா தேவனுக்கு பயப்படுவதில்லை. புறஜாதிகள் பயந்தார்கள், மனம் திரும்பினார்கள். ஐயோ 40 நாள் அழிஞ்சிருமேன்னு அவங்க உபவாசத்தை, அவங்க கண்ணீரை, அவங்க தியாகத்தை கேட்ட கர்த்தர் அழிப்பேன் என்று சொன்னதை ஆண்டவர் மாற்றினார். ஒரு நல்ல தீர்க்கதரிசினா என்ன பண்ணியிருக்கணும்? சந்தோஷப்படுத்திருக்கணும். ஆனால் அவர் சொல்றாரு, அவங்கள அழிக்கலைன்னா என்ன நினைக்கிறங்க? நிறைய பேர் இப்படி ஜோம் பண்ணுவாங்க, திறப்பில் நிற்கிறேன், அவங்கள என்ன செய்யாதீங்க, அழிக்காதீங்க. மோசே என்ன ஜோம் பண்ணார்? நான் திறப்பில் நிற்கிறேன், ஜனத்தை என்ன செய்ய வேண்டாம். ஆனால் யோனா வித்தியாசமாக இருக்கார், அவங்கள அழிங்க, இல்லைன்னா என்னைய அழிங்க. அப்போ தான் கர்த்தர் பார்த்தார், என்னப்பா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஒரு ஆமணக்கு டக்குன்னு வருது. அவர் நினச்சா ஒரே நாளில் ஆமணக்கு வரும், அவர் நினச்சா ஒரே நாளில் போகும். அவர் நினச்சா ஒரே நாளில் கூட ஒரு மரத்தையே உண்டாக்குவார். அவர் நினச்சா ஒரே நாளில் கூட ஆமாம் சத்துரு இடித்ததை கட்டி எழுப்புவாருங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரே நாளில் ஆமணக்கு வந்துச்சு. செடி அப்படியே வந்த நல்லா காற்று வேறு, நல்லா உட்காந்து இளைப்பார. திடீர்னு கர்த்தர் ஒரு பூச்சியை வச்சு ஆமணக்கு என்ன பண்ணி விட்டார், முடிச்சுட்டார். ஒருவேளை தலை வழுக்க தலையாக இருந்திருக்குமா என்னன்னு தெரில, நான் கற்பனை பண்ணுறேன், ஆனால் தெரியல. வெயில் போட்ட உடனே எப்படி இருக்கு, சுல்லுன்னு இருக்கு. உடனே ஏற்கனவே 3ஆம் வசனத்தில் பண்ண ஜெபத்தை மறுபடி பண்ணுறேன். ஏன்னா மரண பரியந்தம் நான் என்ன செய்யணுமா, எரிச்சலாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறேன். நான் சாகுறது நல்லது. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, லட்சத்தி எத்தனாயிரம் பேர் இருக்காங்கப்பா அந்த ஊரில்? 70,000 பேர். 1,70,000 பேர். இவ்வளவு பேர். எத்தனை வசனம் வாசிங்க? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனா? இதிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்குது சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ்? ஆண்டவர் அழிக்க விரும்பவே மாட்டார். ஆண்டவர் அழிக்க விரும்பவே மாட்டார். எவ்வளவு காத்திருக்க முடியுமோ அவ்வளவு காத்திருப்பார்.
எவ்வளவு இறக்க செய்ய முடியுமோ அவ்வளவு இறக்க செய்வார். இதை சொன்ன பிறகு யோனா புரிஞ்சுக்கிட்டு தேசத்துக்கு போய் தேசத்தில் கர்த்தருடைய பணியை செய்தார். அது நிமித்தம்தான் பிற்காலத்தில் இயேசு தன்னை அடையாளப்படுத்தும் போது எரேமியாவிலும் பெரியவர் யோனாவிலும் பெரியவர் என்று சொன்னார். ஏன்னா அவர்கள் எல்லாம் பெரிய தீர்க்கதரிசி. யோனாவுடைய புஸ்தகம் வேணால் சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கலாம், ஆனால் யோனா பெரிய தீர்க்கதரிசி என்பதை தேவனாகி இயேசு வெளிப்படுத்தினார். அப்போ அந்த சோர்விலிருந்து கர்த்தர் அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக புரிய வைக்கிறார். ஒரு ஆமணக்கு செடிக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருது, 120,000 மக்கள், ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் சாகிறத நீ பார்க்க போறியாப்பா? இதெல்லாம் பார்க்கணுமா? நீ இந்த மனுஷங்க சாகிறத நீ பார்க்கணுமா? எனக்கெல்லாம் நிறைய பேர் வீட்டில் சாவுலாம் நடந்தால் அசால்ட்டாக அடுத்த நாள் பிரியாணியை தின்னுட்டு அடுத்த நாள் பேக்கை தூக்கிட்டு எப்படி தான் போக முடியும்? அடுத்த நாள் வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும். நான் சொல்கிறேன், அழுதுகிட்டே இருக்க சொல்லலை பிரியமானவர்களை, சாவை தடுக்கிறதுக்கு ஜெபிக்க சொல்கிறேன். சாவு வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா தேவன் அதை விரும்புகிறவர். துன்மார்க்கன்னு சாகிறதுக்கு கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா? அப்போ இங்கே எலியாவினுடைய சோர்வை மாற்றினார். சூறை செடியிலே படுத்து கிடந்த எலியாவை வசனத்தை அனுப்பி பலப்படுத்தி தேவ திட்டத்தை கொடுத்தார். யோனாவின் சோர்வை மாற்றினார்.